ஸோ ஹாய் கைஸ், அ வெரி ஹாப்பி மார்னிங் டு யூ ஆல். ஆக்சுவலாக நம்ம இன்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குரூப் 2 ஜான் 2026ஓட எக்ஸாம்ஸுக்கு அரவுண்ட் ஒரு 45 டேஸ் டைம் இருக்குது. இந்த 45 டேஸும் இஸ் வெரி கிரிட்டிக்கல். எதனால் அப்படின்னு சொன்னால், நம்ம இவ்வளோ நாள் பெருசாக படிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த 45 டேஸ் ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சர்டு வேலை கன்சிஸ்டண்ட்டாக படித்தோம் அப்படின்னா சான்சஸ் ஆஃப் கிளியரிங் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ அதுக்கான ஒரு 40 டேஸ் ஸ்டடி பிளானோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இந்த 40 டேஸ் குரூப் 2 நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வீக் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட்டு, இன்னொரு வீக் இன்னொரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஈச் டேவும் ஆல் 4 சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டேவையும் நம்ம 4 ஸ்லாட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்லாட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம டே எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மார்னிங் 7 AM ஸ்டார்ட் ஆக போகுது. 7 AM to 9:30 AM மார்னிங் ஃப்ரெஷ் மைண்டோட நம்ம ஒரு ப்ராப்ளம் பேப்பர் வச்சு நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸில் டோட்டலாகவே ஒரு 10 டாபிக்ஸ் தான் இருக்குது நீங்கள் படிக்கிறதுக்கு, கரெக்ட்? ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈச் டே நம்ம 5 டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த 5 டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, நீங்கள் இந்த 5 டாபிக்ஸோட கான்செப்ட் பார்த்துருவீங்க. குவிக்காக இந்த 5 டாபிக்ஸில் ஈச் டாபிக் ஒன் கொஷின் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கொஷின்ஸ் ஃப்ரம் எஃப்எம் சால்வ் பண்ண போகிறீங்க. அண்ட் இன்றைக்கி நீங்கள் இந்த 5 டாபிக்ஸ் சால்வ் பண்ணிங்களா, நாளைக்கு இந்த 5 டாபிக்ஸ் சால்வ் பண்ணுங்கள். இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நீங்கள் 5 டாபிக்ஸ் ஈச் டே 5 கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்லாட் இஸ் ஃப்ரம் 10 AM to 1 PM. இந்த ஸ்லாட்டில் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பேப்பர் பார்த்தனால இப்போ தியரி சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம், விச் இஸ் ஆடிட், விச் இஸ் அ 100 மார்க்ஸ் பேப்பர். ஆடிட் எல்லாருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுறோம். எதனால அப்படின்னா, நம்ம அதை ப்ராப்பராக க்யூமுலேட்டிவாக ரிவைஸ் பண்ணுறது கிடையாது, ப்ராப்பராக அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது கிடையாது. ஒரு பயத்திலேயே அது தியரி சப்ஜெக்ட் எனக்கு வராது அப்படின்னு ஒரு பயத்திலே நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ப்ரிப்பேர் பண்ணாததுனால அந்த சப்ஜெக்ட் டஃப்பாக ஃபீல் ஆகுது. அதையும் ப்ராப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஷுவர்லி அதுலேயும் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கிளியர்? ஸோ ஆடிட்டிங் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சாப்டர் படிக்கிறீங்களோ, டோட்டலி தெர் ஆர் 11 சாப்டர்ஸ், ரைட்? ஸோ 11 சாப்டர்ஸ் ஈச் சாப்டருக்கு நீங்கள் 2 days ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இட் இஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் எப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க, டெய்லி நீங்கள் எப்படி கான்செப்ட்ஸ் படிக்கிறீங்களோ அதோடு சேர்த்து கண்டிப்பாக கொஷின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு கான்செப்ட் தெரியும், எக்ஸாமில் போய் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஆல்சோ. ஸோ ஆடிட்டிங்கில் டெய்லி இந்த 10 to 1 ஸ்லாட்டில் நம்ம கான்செப்ட்டும் படிக்க போகிறோம், அது கூட சேர்த்து 20 கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் 20 கொஷின்ஸில் கண்டிப்பாக ஒரு 5 கொஷின் ஆகுது நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நமக்கு தியரி பேப்பரில் டைம் கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கும். 100 மார்க்ஸ் பேப்பர் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நமக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் அட்லீஸ்ட் 5 கொஷின்ஸ் நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் தேர்ட் ஸ்லாட் இஸ் ஆஃப்டர்நூன் 2 PM to 7 PM, which comes around 5 hours. கரெக்டாக இந்த 5 hours நம்ம எந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா காஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். காஸ்டிங் இஸ் அ எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட்னே சொல்லலாம். கண்டிப்பாக காஸ்டிங் எழுதுனா அதில் எக்ஸம்ஷன் வாங்கணும், அந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேலையே மேக்ஸிமம் டைம் அலாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காஸ்டிங்லேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈச் சாப்டரில் ஒரு கொஷின் சொல்லி ஒரு 7 கொஷின்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த சாப்டருக்குலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த சாப்டருக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ அனி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவாங்க. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் வீடியோ விச் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் ப்ரிப்ரேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்லாட் 7 PMக்கு ஆஃப்டர் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் 8 PM to 9:30 நம்மளோட லாஸ்ட் ஸ்லாட் இருக்க போது. ஆல்ரெடி நம்ம 3 சப்ஜெக்ட் அன்றைக்கி டேயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். தென் லாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், விச் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ஜாலியான சப்ஜெக்ட், ஏன்னா அதில் இருக்கிறதே 5 சாப்டர்ஸ் தான். ஸோ 5 சாப்டர்ஸை நீங்கள் ரிலாக்ஸாக பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் இல்லை 2 நாளைக்கு ஒரு சாப்டர் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் என்ஷூர் தட் டெய்லி அதுலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேயும் கண்டிப்பாக 5 கொஷின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்படி தான் நம்மளோட டேவை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மேம், இந்த கொஷின்ஸ்லாம் நான் எங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆல்ரெடி
உங்களுக்கு ஏதாவது கொஷின் பேங்க் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி ஏதோ கொஷின் பேங்க் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் அந்த கொஷின் பேங்க்கில் இருந்தே தாராளமாக உங்களோட கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திஸ் இஸ் மை ஒர்க் புக் ஃபார் ஆடிட்டிங். இதே மாதிரி குரூப் 2ல் உள்ள 4 சப்ஜெக்ட்ஸுமே வி ஹாவ் செப்பரேட் ஒர்க் புக்ஸ் அண்ட் இந்த ஒர்க் புக்கோட பிடிஎஃப் எங்களோட டெலகிராம் சேனலில் இருக்குது. லிங்க் ஐ வில் புட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அந்த ஒர்க் புக்ஸ் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ அதுலேருந்து நீங்கள் டெய்லியுமே அந்த எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமோ டெய்லி அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் தேன் ஆல் திஸ், நம்ம இப்படி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டேரெக்டாக எக்ஸாம் போய் எழுதுறது இட் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம எங்கெல்லாம் லேக் ஆகுறோம், எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம், மேபி நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் நம்ம எக்ஸாமில் போய் ப்ரெசன்டேஷனில் கோட்டை விடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதி முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மெயின் எக்ஸாமில் இட் வில் ஹெல்ப் அஸ் அ லாட். கிளியரா? தென் இது இல்லாமல் என்னென்னலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிஏ கொடுத்துருக்க எம்சிக்யூஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது கோ த்ரூ பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ தட் எக்ஸாமில் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. அண்ட் இது இல்லாமல் ஐசிஏ ஒரு 8 மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளீஸ் டூ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ஃப்ரம் தட். அண்ட் அது இல்லாமல் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 அட்டம்ஸோட ஆர்டிபி அண்ட் எம்டிபி கொஷின்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்போங்க. தெர் ஆர் சான்சஸ் ஃபார் ஐசிஏ டு பிக் கொஷின்ஸ் ஃப்ரம் தட். கிளியரா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இதுதான் நம்மளோட 40 டேஸ் ஸ்டடி பிளான். ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஜாலியாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. இந்த 40 டேஸ் நம்ம ஒரு 10 to 12 hours டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணோம், ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக we can clear this Jan itself. So that's all. We'll meet you all in another video. Thank you so much. Happy learning with A&M classes.